வேததாரிணः நோகாமவேத விதுஷः சத்யம் ஏவம் பிரபாஷிதம் நூனம் வியாகரணம் கிருத்னம் அனேன பஹுதா ஸ்ருதம் பஹூயாஹரதாரேன ந கிஞ்சிதபசப்திதம். சுவாமி சொல்றாள், லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா நீ பேசணும் சொல்லிவிட்டு எப்படி பேசணும்னு லட்சுமணனை சொல்வதற்காக ஹனுமார் பேசணத்தை அனுவாதம் பண்றாள் சுவாமி. அவன் 3 வேதமும் அத்தியனம் பண்ணாலும் இப்படி பேச முடியாதுன்னு விட்டாள். இதெல்லாம் பூர்வ சரித்திரம். நவ வியாக்கரண பண்டிதம் ஹனுமான்கிறாள் சுவாமி. அனேன பஹுதா ஸ்ருதம். மறுமணம் இவன் செவடியை வச்சிருந்து வாசிச்சவன் இல்ல, பெரியவாள் முகமா சிரவணம் பண்ணினவன் நவ வியாக்கரணத்தையும். எத்தனை பேச்சு பேசுறான், ஒரு விதமான தப்பும் இல்லை. பல பேச்சுக்கள் பேசியும் ஒரு அபசப்தம் கூட அவன் வாக்கில வல்ல. அந்நேஷ்வபி ஜகாத்ரேஷு அதையும் தவிர்த்து சிலவன் பேசுற போது முகம் ரொம்ப விகாரமா இருக்கும். திரையை போட்டுதான் பேச்ச காக்கணும். ஆமா, கண்ணை கொண்டு போய் சொருகிப்பன். நெத்திய சுருக்கிப்பன், புருவத்தை நெரிச்சிப்பன். ஆமா, கைய அப்படி சுத்துவான். என்னெல்லாம் விகாரமா பண்ணுவான், அப்படி எல்லாம் பண்ணுவான். அந்நேஷ்வபி ஜகாத்ரேஷு சிலவன் தொடையை தச்சிண்டே பேசுவான். அவன் சிலவன் ஓங்கி பெஞ்சில் அடிப்பான். அதெல்லாம் வழக்கமா போடும், அபியாசமா போடும். அதெல்லாம் அந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் பழக்கம் ஆறும்போதே குறைச்சிக்கணும். இல்ல அவனா அது அப்புறம் அப்படி இவனுடைய சொந்த குணமா ஆயிடும். அது ஒரு அவயவத்திலேயாவது ஒரு விதமான விகாரம் இல்லாம என்ன அழகா பேசுறா பாத்தியா இந்த சுக்ரீவ மந்திரியான ஹனுமான். பாரு லட்சுமணான்னு சொல்றாள். அதுலயும் அவன் பேசுறது என்னவா பேசுறான்னு தெரியுமா? அவிஸ்தரமசந்திக்தம் அவிலம்பிதமத்ருதம் புரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. ரொம்ப விஸ்தாரமாயும் பேசல, அசந்திக்தம் சந்திக்தமாயும் பேசல. சிலவன் என்ன சொல்றான்னு புரியாது. அவன் சொல்றது இன்னது சொல்றான்னு புரியாம அப்படி சொல்லிவிடுவான். பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொன்னான்னு கேட்பாரு, எனக்கும் தெரியலையே பரவர். இப்படி எல்லாம் பேசுவான். ஒரு சின்னத்தை பெருசா சொல்லுவோம். மேலே இருந்து ஒரு பட்சி கீழே வந்ததுன்னா அது நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற ஆகாசத்துல இருந்துன்னு இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லுவான். அன்றைக்கு சொல்லணும், நட்சத்திரம் இருக்கிறது தெரியாத அவசரம் இதெல்லாம் சொல்லணுமா? அப்படி இல்லாததெல்லாம் எத்தியாவது சொல்லிக்கிட்டு பொழுத போக்கிவிடுவான். அப்படி எல்லாம் விஸ்தாரப்படுத்தியும் பேசலையா? ஆமா, சந்தேகப்படும் முடியாயும் பேசலையா? குடு 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 குடுன்னு பேசினா ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியாது. துருதமாயும் பேசலையா? துருதம் விளம்பிதம், ரொம்ப விளம்பமாயும் பேசலையா? அப்படி உண்டு. ஒரு 4 நிமிஷம் நீங்க ஏதாவது பேசணும், மணி 10 மணி ஆக போறது, எல்லாருக்கும் பஸ்ஸுக்கு போகணும்னு சொன்னா அவர் ஆணுட்டு வந்திருப்பார். அவ 4 நிமிஷம் பேசிட்டு 3 நிமிஷம் நான் பேச போறேன் என்று வேற சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு நான் இப்பொழுது உரைக்கப் போவது என்னவென்றால், இதுக்குள்ள 7 நிமிஷம் ஆயிடும்னே அவர் உரைக்கிறதுக்குள்ள. இப்படி எல்லாம் பேசுவார். ரொம்ப சிரமம். அதுவும் தெரியாதவனை கொண்டு விட்டு விட்டா சபையில, நம்ம ஊருக்கு போறேன் இல்லையோ எத்தனை சிரமங்கிறேன். அவன் அசட்டு புருஷனுக்கு வாக்கப்பட்ட பொம்பட்டாட்டி படுற கஷ்டங்கள்லாம் படணும்னே நாங்கெல்லாம். அத்ருதம் ஹ்யவிளம்பிதம் ரத்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. ரொம்ப அழகா பேசுறவாளா அப்படி விஷயத்தை பேசிவிட்டு தப்பு நிறுத்தி விடுவாள். அவன் இரவு 4 நிமிஷம் கொடுத்த இடத்துல அவைய வடக்கா அது இதெல்லாமா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இதான் 2 மணி பேசுற இடத்துல அவன் இறக்கம் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுற இடத்துல அதெல்லாம் சொல்ல முடியுமோ? இது விஷயமோ சொல்லிவிட்டு மேதாவியா இருக்கிறவா அப்படி நிறுத்தி விடுவாள். லோகம் தெரியாம சில பேர்கள் அப்படி பண்ணிவிடுவாள். இங்க அது பரியந்தம் உத்தரவு அப்படி பேசாததுனால தைரியமா சொல்றேன். அத்ருதம் ஹ்யவிளம்பிதம் ரத்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. எவ்வளவாக சொல்றா தெரியுமா? மத்தியமஸ்வரத்துல
பேசுறாள். ஆமா, அப்படியே ஹிருதயத்துல இருக்கிற அந்த அபிப்பிராயம் அப்படி கண்டத்துல வந்து அது மத்தியம ஸ்வரத்துல அழகா பேசுறாளாகும். சம்ஸ்கார கிரமதம் பண்ணாம் அவிளம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாசம் ஹிருதயாரிணீம். என்ன கல்யாணமாக சொல்லு, சம்ஸ்கிருதமாக சொல்லு, ஹனுமாருடைய வாக்குல வர சொல்லு. வாசம் ஹரதி கல்யாணிங்கிறாள். என்ன ஆச்சரியமான கல்யாணமான வாக்கு தெரியுமா? அப்படி மங்களமா இருக்கணும் சப்தம். ஆமா, அமங்கலமான சப்தத்தை வரும்னு சொல்லக்கூடாது. உச்சாரயதி கல்யாணி வாசம் ஹிருதயஹாரிணி. இன்னும் சித்த பேச மாட்டாளான்னு தோணணுமா? ஆமா, ஹிருதயஹாரிணிங்கிறாள். அப்படி ஹிருதயத்தை போய் தொடணும். அது